குரு வணக்கம். சேலம் உமாராணி. இன்றைய தலைப்பு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 10ஆம் இடமும் தொழில் முன்னேற்றமும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க கிளைண்ட் வராங்க. அவங்க இப்போ நான் சொந்தமாக தொழில் செய்யலான்னு இருக்கோங்க, செய்யலாங்களா, நேரம் எப்படி இருக்குது, ஜாதகம் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு வருவாங்க. அவங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு நாம் பார்த்து சொல்லுவோம். எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னு கேட்டுட்டு வரவங்களுக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்ததிபதி, அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, நான் இப்போ சொல்கிறது பொருந்தும், சரிங்களா. எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ஆகும். அதாவது 10ஆம் இடத்தை என்னென்ன அமைப்பில் நாம் எடுப்போம் அப்படின்னா, 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், தலைமை கேந்திரஸ்தானம், இந்த மாதிரியெல்லாம் 10ஆம் இடத்தை நம்ம எடுப்போம். அப்பேற்பட்ட இடம் நல்ல அமைப்பில் இருக்கா, அவங்களால சொந்த தொழில் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த அதிபதியும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது 10ஆம் இடத்துக்கு காரக வகிக்கிற கிரகங்கள் யாருன்னா குருவும் சூரியனும். குரு தனத்துக்கு காரகராவார், சரிங்களா. சூரியன் நிர்வாக திறமை கொண்டவர். இவங்க 2 பேருமே அந்த 10ஆம் இடத்துக்கு காரகராகவும் வருவாங்க. அவங்க அந்த ஜாதகத்தில் எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். இப்போது 10ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கார். நல்ல நிலைமைனா எப்படி அப்படின்னா, அந்த லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானங்களான 1, 4, 7, 10ஆம் இடங்களில் அந்த 10ஆம் அதிபதி போய் உட்கார்ந்திருக்கலாம். அடுத்தது ஆட்சி உச்சமாகியும் இருக்கலாம். அடுத்தது லக்ன திரிகோண ஸ்தானமான 5, 9ஆம் இடத்துலையும் போயிருக்கலாம். இந்த இடங்கள்லாம் 10ஆம் அதிபதி போய் நின்னான்னா அவங்க நல்ல ஸ்தானத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த 10ஆம் இடத்து அதிபதி வக்ரமாகி போயிருக்கக்கூடாது, சரிங்களா. அடுத்தது அந்த நின்ற ஸ்தானாதிபதிகளும் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. பாதிப்புனா எப்படின்னா, போய் 10ஆம் அதிபதி நின்ற ஸ்தானாதிபதி நட்சத்திர சாரநாதனும் 2 பேருமே எடுத்துக்கணும், சரிங்களா. அவங்க 2 பேருமே வக்கரமோ நீச்சமோ லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடங்களில் போய் மறையவும் இருக்கக்கூடாது. ராகு கேதுக்களுடையும் சேர்ந்திருக்கக்கூடாது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இல்லாமல் 10ஆம் அதிபதி சாரவலு ஸ்தானவலு இந்த 2மே இருந்து திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் சொந்த தொழிலுக்கு போகலாம், எடுத்து செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது 10ஆம் அதிபதி வக்ரமும் ஆகியிருக்கக்கூடாது. அடுத்தது அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய சேர்க்கையோ சாரத்திலையோ பார்வையிலையும் இருக்கக்கூடாது, சரிங்களா. 5, 9 கூடியவரோடு சேர்ந்து இருக்கலாம், பார்வையில் இருக்கலாம். கேந்திர கிரகங்களுடைய சேர்க்கை பார்வையெல்லாம் இருக்கலாம். ஆனால் 6, 8, 12ஆம் அதிபதிகள் சேர்க்கை இருக்கக்கூடாது அந்த 10ஆம் அதிபதிக்கும், சரி. அடுத்தது 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல போய் பாவ கிரகங்கள் இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ல் ஒரு பாவியாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் 10ஆம் இடத்துல பாவிகள் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 10ஆம் இடத்தை குரு பார்வையோ அடுத்தது அந்த லக்ன சுவர்கள் பார்வையாக இருந்தால் இன்னும் சிறப்பாக நல்லாயிருக்கும், சரிங்களா. இப்போ தொழில் ஸ்தானாதிபதி நல்லா இருக்காங்க, 10ஆம் அதிபதி, அந்த இடமும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்தது அது மூலிமா அவங்களுக்கு லாபத்தை ஈட்டணும் அப்படின்னா அதுக்கு நம்ம 11ஆம் இடத்தையும் எடுத்து பார்க்கணும். அதாவது லக்னத்துக்கு 11ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். இந்த அதிபதி நல்ல நிலைமையில் இருக்காங்களா பார்க்கணும். அவங்களும் இந்த மேலே சொன்ன மாதிரி பாவ கிரகங்களுடைய சம்பந்தம், நீச்சம், வக்ரம், ராகு கேதுக்களுடைய சேர்க்கை இந்த மாதிரி இல்லாமல் அந்த அதிபதியும் அந்த இடமும் இல்லாமல் இருந்தானா
அந்த 10ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் திசை நடந்துகிட்ருக்கு அந்த ஜாதகருக்கு அப்படின்னா அவங்க சொந்த தொழில் எடுத்து செய்யலாம், நல்ல லாபமும் கிடைக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது லக்னாதிபதியும் பார்த்துக்கணும். ஏன்னா 10ஆம் இடம் நல்லா இருக்குது, லாபஸ்தானம் வருது. இப்போ லக்னாதிபதி போய் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருந்துட்டா அவங்களால தொழில் செஞ்சு லாபத்தை ஈட்டிகிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் ஆர்வம் இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. அவங்க நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா, எந்த ஒரு விதத்துலையும் பாதிக்கப்படாமல் இருந்தாங்கன்னா, அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு சொந்த தொழில் செய்யலாம், நல்ல முன்னேற்றம் இருக்கும், லாபமும் கிடைக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? பொதுவாக ஒருத்தர் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னா லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி, அடுத்தது அந்த 10ஆம் இடத்துக்கு காரக வகிக்கிற கிரகங்களான குரு, சூரியன் இவங்கெல்லாம் நல்ல நிலைமையில் இருந்தானா, 10ஆம் அதிபதி தேசம் நடந்தானா நிச்சயமாக அவங்க சொந்த தொழில் செஞ்சு நல்ல லாபத்தையும் ஈட்டுவாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.